ஸோ அடுத்ததான் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆவலான தருணம். ஸோ ஒரு படத்துல ஹீரோ அப்படின்னா அந்த ஹீரோ கதாநாயகன் அப்படின்றத தாண்டி அந்த கதையுடைய இம்பார்ட்டன்ஸ், அந்த கதை களத்தை வந்து புரிஞ்சுட்டு கதையின் நாயகனா பொறுப்போட தன் நடிக்கிற எல்லா படங்களுமே வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவர். ரொம்ப டெடிகேட்டடான ஒரு ஆக்டர். பரத் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றாரு, ஒரு வாழை இலையில வந்துட்டு வெறும் சிப்ஸ் கேசரி வச்சுட்டு எங்களை பிகினிங்ல பேச சொன்னாங்கன்னு. இப்ப நான் வந்து நிக்கிற இடம் எங்க இருக்குன்னா, வாழை இலை எல்லாரும் திண்டி முடிச்சு மூடி அதை கிழிச்சு விட்டு அதை பொறுக்கிற தருணத்துலதான் நான் இருக்கேன். எனக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. தன்னோட குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடி ஒரு தருணம் ரொம்ப அழகான தருணம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வளரணும், அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஆட்கள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மேடையில் அது நடந்தது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அவங்க ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்கு என்ன தேவை, இந்த மேடைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகா பேசிட்டாங்க. ஸோ நான் 2-3 விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன். நிறைய படங்கள் நான் வந்துட்டு ஒரு கதையின் நாயகனாக தான் இருந்திருக்கேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. எஸ்பெஷலி இப்ப இருக்கிற லாஸ்ட் 5 இயர்ஸ் சினிமா ரொம்ப மாறினதுக்கு அப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியரா பாக்குறாங்க. ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அதை பெரிய படமா சின்ன படமா டிசைட் பண்ணுது. ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு அதை பெரிய படமா மாத்துது. ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவல்ல நல்ல கண்டென்ட்டோட இருந்துச்சுன்னா அது பல இது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமா மாறுது. ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள், சின்ன படங்கள் நிறைய வந்து பெருசா போயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸை பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல, என்னோட ஒரு எபிசோட் மட்டும்தான் கேட்டேன்னா. பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். எனக்கு அது எங்க தோணுச்சுன்னா, எம்டன் மகன் நான் கேட்கும்போது அது தோணுச்சு, எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு. படிச்சுன்னு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா நம்மளுக்கு படும், ஏதோ ஒரு புதுசா இருக்கு இந்த படத்துல, இந்த கதையில. ஸோ அப்படிதான் எனக்கு இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் மெட்ராஸ் கேட்கும்போது என்னோட எபிசோட் பிளஸ் என்னோட கதாபாத்திரம் ரொம்ப புதுசா இருந்தது. பிளஸ் சம்திங் ஏதோ ஒன்று புதுசா இந்த வேலை பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த 3 கதைகள் வந்துட்டு என்னென்ன பேசிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேனே தவிர வந்துட்டு உள்ள போய் இந்த கதையில வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல. பட் டைரக்டர் சொல்லும் போதே அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கிராஃப்ட் ரொம்ப கரெக்டா இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே நான் படம் பார்த்துட்டேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமா இருக்கும். இது எவ்வளவு பெருசுக்கு போகுது, இதை நீங்க வந்துட்டு எப்படி கொண்டாட போறாங்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும். கதையை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது. அதை பண்றது இல்லை. பட் இங்க இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கூடப்பட்ட ரோல் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், நல்ல படத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸுக்குமே. ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 இருக்குங்க. ஒண்ணு, ஒரு படம் நம்மளால ஓடணும், இல்லைன்னா ஓடுற படத்துல நம்ம இருக்கணும். ஸோ இந்த 2 கான்செப்ட் தான். ஸோ ஐ திங்க் தி அண்டர்ஸ்டுட் தி ஆர் ஆஃப் இது வந்துட்டு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட். இது இந்த ஸ்கிரிப்ட்ல நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது ரொம்ப கரெக்டா நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ திங்க் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்டர்ஸ்டுட் தட். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங். ரொம்ப புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது. ஒரு ஃபிலிமா ஒரு 2 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதனோட வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு பிரசாத். அதே மாதிரி மியூசிக், எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டா ஒரு நல்ல படத்துக்கு அமையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சது. சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கு, அது திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த 4 ப்ரொடியூசர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. and they have produced it. and definitely நீங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமா இது இருக்கும். பத்திரிகை நண்பர்கள் ஆனா பர்சனல் நோட், எனக்கு நான் ஆக்சுவலா ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். அபிராமி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அழகா. ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது. பிகாஸ் ஐ எம் அ கேர்ள் ஹூ பிலீவ்ஸ் இன் மோர் ஆஃப் ரியலிஸ்டிக் ஆக்டிங். இங்கேருந்து தோன்றது அப்படியே நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸுமே நடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் வரல. எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் த ரோல். அண்ட் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ். யாரோ சொன்னா தினகரன் தேவராஜன் சொன்னார், நாளைக்கு தான் வந்துட்டு 21 years of boys அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க. ஸோ இந்த 21 வருஷமா
என்னைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி என்னோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும் என்னைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் So I think this year is going to be a good year for me with couple of good lineups. So அதில் once upon a time in Madras வந்துட்டு ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. Thank you so much for coming. It was a lovely evening. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. Thanks.